திடீர்னு அந்த ஊருக்கு பயங்கரமான வறட்சி வந்துச்சு. அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சாம்பையாவால பாவம் அந்த வறட்சிய தாங்கிக்கவே முடியல. ஒரு வாரம் ஆச்சு சாம்பையாவுக்கு கூலி வேலை கிடைச்சு. பகல் பூரா எத்தனை பேர் வீட்டுக்கு போனாலும் கூட யாருமே அவனுக்கு வேலை கொடுக்கலன்றதுனால வெறும் கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுல சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சாம்பையா தலை மேல கைய வச்சுக்கிட்டு குத்த வச்சு உக்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் பார்வதி ஒரு சின்ன மண்பானையில இருக்கிற கஞ்சியை கொண்டு வந்து தான் புருஷனுக்கு முன்னாடி வச்சா. பார்வதி, எதுக்காக நம்ம நிலைமை இவ்வளோ மோசமா போச்சு? நம்ம ஊர்ல வயல் வச்சிருக்கிற எல்லார்கிட்டையும் போய் களச்செடி பிடுங்குற நாத்து நடுறன்னு எந்த வேலை கேட்டாலும் யாருமே கொடுக்கல. சரின்னு பக்கத்து ஒரு வியாபாரிங்க கிட்ட போய் எந்த வேலையாவது கொடுங்க செய்யறேன்னு காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்டேன். அப்பவும் வேலை யாரும் கொடுக்கல. வறட்சி வந்தா எல்லாரும் தானே கஷ்டப்படணும். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்க வீட்டுல மட்டும் அரிசி மூட்டை மூட்டையா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு? ஒரு புருஷனா பொண்டாட்டியோட வயத்தை கூட நிரப்ப முடியாத ஒருத்தனா ஆயிட்டனே. சாப்பிடாம நீ மெலிஞ்சு போயிட்ட. கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லல. கட்டுன பொண்டாட்டியோட பசிய கூட தீர்த்து வைக்க முடியாத இந்த வாழ்க்கையெல்லாம் எதுக்கு சொல்லு? இந்த ஊர்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? ஒண்ணுமே இல்லாம வாழற இந்த வாழ்க்கை எதுக்காக? என்னங்க, தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க. நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மழை இல்லாம ஊரே வறட்சி காடா மாறிடுச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க நிறைய பேருக்கு கூலி வேலை இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு என்னைக்குமே கஷ்டப்பட்டதே இல்லையே. ராவும் பகலுமா வெயிலும் பனியும் மழையுமா இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க தானே. இப்ப ஏதோ நம்ம நேரம் சரியில்லை, அதுக்காக வீட்டுல ஆம்பளை நீங்களே இப்படி கண்ணீர் விட்டு அழலாமா? நீங்களே மனசு உடைஞ்சு போயிட்டா உங்களையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாள்லாம் என்ன ஆகுறது? தயவு செஞ்சு அழாதீங்க. காலையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க, இந்த கஞ்சியை குடிங்க. பசி தீந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் பொண்டாட்டி எவ்வளவு நல்லவ. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவ எனக்கு தான் தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இத்தனை நாளா உடம்புல இருக்கிற பலத்தை வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பலம் எல்லாம் வீணா தான் போச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த வறட்சி காலத்துல கூலி வேலை நிச்சயம் கிடைக்காது. நான் வேற வேலை தேடிக்கலன்னா என் பொண்டாட்டியும் பட்டினியா தான் இருக்கணும். ஆனா படிப்பறிவு இல்லாத நான் என்னத்தை தான் பண்ண போறேன்? எங்க போனாலும் எனக்கு தான் யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்களே. பார்வதி, நாளைக்கு காலையில அந்த கணக்கையாவோட வீட்டுக்கு போய் மறுபடியும் எதனா வேலை இருக்கான்னு காலில் விழுந்து கேட்கறேன். மாடுங்க போடுற சாணியை எடுக்க சொன்னாலும் பரவாயில்லை, என் மானம் போனாலும் பரவாயில்லை. ஆனா உன்னோட பசி தீந்தா அதுவே எனக்கு போதும். அடுத்த நாள் காலையில நேரம் பார்வதி வாசலுக்கு வந்தா. அவங்க ரொம்ப ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த 2 நாட்டுக்கோழிங்க இருந்துச்சு. அந்த கோழிங்களுக்கு போடுறதுக்கு அவங்க கிட்ட தீவனம் கூட இல்ல. அதனால பார்வதி ஒரு முடிவெடுத்தா. பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற தான் புருஷனுக்கு இன்னைக்கு இந்த கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவனை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. சாம்பையா போய் குளிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த கோழியை அடிச்சு வெட்டி சுத்தம் செஞ்சு கொண்டு வந்தா. ஒரு நிமிஷங்க, வேலை தேடி போறதுக்கு முன்னாடி வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. நான் கோழி அடிச்சு எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். ஆனா இதுக்கு அருமையா மசாலா போட்டு சமைக்கிறது உங்களுக்கு தான் நல்லா வருமே. உங்க பாட்டி உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. வீட்ல ஒரு கைப்பிடி அரிசி இருக்கு, அதை வச்சு நான் சாப்பாடு வடிச்சிடுறேன். சாம்பையா விருப்பமே இல்லாம அடுப்பு கிட்ட போய் உக்காந்தான். அடுப்புல மண்பானைய வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய ஊத்தி கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கி கோழி குழம்பு வச்சான். பார்வதி, அம்மியில வச்சு இந்த மசாலாவை அரைக்கும் போது என் மொத்த பலத்தையும் பயன்படுத்தின. என் பாட்டி அப்பவே சொல்லுவாங்க, மனசார எதை செஞ்சாலும் அது ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு. மனசார நான் கோழி குழம்பு வைக்கும்போது அந்த கோழி குழம்போட சுவை 2 மடங்கு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அந்த குழம்போட வாசம் அவங்க வீட்டு கூரைய தாண்டி வெளியில வரைக்கும் போச்சு. மணமணக்கிற அந்த கோழி குழம்ப இலையில ஊத்தி பார்வதி சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அட கடவுளே, என்னங்க, என்ன இது? இது சாதாரண குழம்பு இல்லங்க. இந்த குழம்பு சாப்பிட தேவதைகள் கூட ஆகாயத்துல இருந்து இறங்கி நம்ம குடிசைக்கு தான் வரணும் போல. ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்க. அந்த கறியில மசாலா எல்லாமே நல்லா இறங்கிருக்குங்க. இத்தனை நாளா உங்க கையில இப்படி ஒரு திறமை இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. இப்பேற்பட்ட திறமைய கையில வச்சுக்கிட்டு நாம ஏங்க பசி பட்னியோட இருக்கணும்? இந்த குழம்ப சாப்பிட்டவங்க உங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்கங்க.
என்ன பார்வதி, எப்படி சொல்லிட்ட? நான் என்னைக்காவது ஒரு நாள் பண்டிகைக்கு சமைக்கிறது வழக்கம்தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரே உருப்படியான வேலை சமைக்கிறது மட்டும்தானே. ஏங்க, எனக்கு ஒண்ணு தோணுது. தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம எதுக்காக வேலையை கேட்டு ஒவ்வொருத்தங்க கை கால பிடிக்கணும்? அதான் உங்க கையில இப்படி ஒரு திறமை இருக்கே. உங்க கையிலயே திறமை இருக்கும்போது மத்தவங்க கீழே நீங்க ஏன் வேலை பார்க்கணும்? நாம ஏன் சந்தையில ஒரு சின்ன வண்டியை வச்சு இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சு விற்க கூடாது? இந்த நாட்டுக்கோழி குழம்போட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தடவை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இதை விடவே மாட்டாங்க. ஒரு தடவை நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க சொந்த காலில நீங்களே நிக்கலாம் இல்லையா? அதை கேட்டு சாம்பையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். நானா ஒரு ஆம்பளையா இருந்துக்கிட்டு சந்தையில சமைச்சு விற்கிறதா? இத பார்த்தா ஊர் ஜனங்களாம் சிரிக்க மாட்டாங்களா? அப்படின்னு கேட்டான். ஏங்க, 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க உங்களுக்கு பசிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்களா, இல்ல உங்க கஷ்டத்துக்கு அவங்க உதவி செய்வாங்களா? உங்க கையில இருக்கிற திறமையை நீங்க பயன்படுத்தினா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். என் பேச்சை கேளுங்க. யாருக்காகவோ யோசிச்சுக்கிட்டு உங்க கையில இருக்கிற இந்த திறமையை நீங்க வீணாக்க வேணாம். நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் பார்வதி அவளுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு வெள்ளி சங்கிலியே வித்து சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறமா சாம்பையா வீட்லயே அடுப்பை பத்த வச்சு ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சான். அவங்க செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு, 4 தட்டு, அப்புறம் சுட சுட சாப்பாடு, இது எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு அவங்க சந்தைக்கு போனாங்க. சந்தையில கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் வீரையா காய்கறி வித்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் அதே சந்தையில ரங்கையா அப்படிங்கிறவனுடைய ஹோட்டல் இருந்துச்சு. அவன் ஹோட்டல்ல சாப்பாடு எப்பவுமே சுத்தமா நல்லாவே இருக்காது. அப்பதான் அங்க மத்தியில சாமையா அந்த நாட்டுக்கோழி குழம்போட மூடிய திறந்தான். மூடிய திறந்த உடனே அந்த குழம்போட மனம் அங்க எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது. அந்த வாசம் வந்த உடனேயே வீரையாவும் அவருடைய மனைவியும் வண்டி கிட்ட வந்துட்டாங்க. என்னடா சாம்பையா இது? அட அட அட, என்ன மனம் மணக்குது. ஆமா, நீ கூலி வேலைக்கு போறத விட்டுட்டு சாப்பாடு கடை ஆரம்பிச்சிட்டியா? நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்க. காலையில இருந்து காய்கறிய வித்து வித்து என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுடா. முதல்ல சுட சுட ஒரு தட்டுல சோறு போட்டு அந்த கோழி குழம்ப ஊத்தி குடுடா. பசி அதிகமாயிக்கிட்டே போகுது. ஆமா ஆமா, இந்த வாசத்துக்கே எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. சரி சரி, சீக்கிரமா சாப்பாடு பரிமாறு. ஒரு பொடி பிடிச்சுதான் பாக்குறேனே. சாம்பையா சந்தோஷமா அவங்களுக்கு கோழி குழம்பு ஊத்தி கொடுத்தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. டே சாம்பையா, நீ சாதாரண ஆள் இல்லடா. அந்த அன்னபூர்ணா தேவியோட உருவணி. என்னடா நீ வைக்கிற குழம்பு இவ்வளோ சுவையா இருக்கு. அதுல இருக்கிற கறியும் நல்லா மெத்து மெத்துன்னு வெந்திருக்கு. வாயில வச்ச உடனே கரைஞ்சு உள்ள போகுது. யாரனா சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வீரையா சொன்னது கேட்டு சந்தையில இருக்கிற அத்தனை பேரும் சாம்பையாவோட கடைக்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க. வந்த 1 மணி நேரத்துல அவன் செஞ்சு கொண்டு வந்த நாட்டுக்கோழி சாப்பாடு எல்லாம் வித்து தீந்துருச்சு. பார்வதியோட முகத்துல சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடவுளே, என்னோட கையில இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கா? 10 பேரோட பசியை தீக்கும் போதும் அவங்க முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்கும் போதும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் பொண்டாட்டி சொன்ன வார்த்தை இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. பொண்டாட்டி பேச்ச கேட்டா வீடு ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு சொல்றது உண்மைதான் போல. இனிமே நான் யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி சாம்பையாவோட வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்பவே நல்லபடியா நடந்து நிறைய லாபமும் அவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அதே சந்தையில இருக்கிற ரங்கையாவோட கடையில வியாபாரம் சுத்தமா நின்னு போச்சு. அதனால அவனுக்கு சாம்பையா மேல கோபமும் வந்துச்சு. இந்த சாம்பையாவுக்கு எவ்வளவு திமிரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூலி வேலை இருக்கான்னு கேட்டு வந்தவன் இப்ப என்னடானா என் வியாபாரத்தை அழிக்க பாக்கறான். அவன் வண்டி கிட்ட எத்தனை பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவன் சமைக்கிறதையே சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் நான் சமைச்சு வச்சதெல்லாம் யாரு சாப்பிடுவாங்க? எல்லாமே புளிச்சு வீணா போகுது. அவன் செஞ்சு கொடுக்குற கோழி குழம்பு நல்லா இருக்குங்கிறதுக்காக யாரும் என் கடை பக்கம் வர்றதில்ல. முதல்ல கணக்கையா கிட்ட சொல்லி இவன் வண்டியை எங்கிருந்து எடுக்க சொல்லணும். இவன் மட்டும் எங்கேயே இருந்தா என் வியாபாரம் அழிஞ்சு போயிடும். ரங்கையா உடனே வேக வேகமா போய் அந்த ஊரோட பெரிய மனுஷன் கனகையா கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்தான். அதை கேட்டு கனகையாவுக்கு கூட ரொம்பவே கோவம் வந்துச்சு. அவன் ரொம்பவும் கோவத்தோட அடுத்த நாள் காலையிலேயே சாம்பையா வியாபாரத்தை ஆரம்பிச்ச கையோட கனகையா கோவமா வந்து
சத்தம் போட்டு அவங்கள கத்த ஆரம்பிச்சான். என்னடா சாம்பையா, நேத்து வரைக்கும் என் வீட்டு வாசல்ல நின்று வேலை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்த நீ இப்ப என்னடானா வியாபாரத்தை ஆரம்பிச்சு என்னையே எதிர்த்து வேற நிக்கிறியா? இங்க சந்தையில வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா என்னுடைய அனுமதி வேணும்னு உனக்கு தெரியாதா? யாரை கேட்டுடா வியாபாரம் ஆரம்பிச்ச? ஐயா வணக்கங்க ஐயா, நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணலங்க ஐயா. ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்த கறி குழம்ப செஞ்சு என் பொண்டாட்டி சொன்னான்னு வித்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜனங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. எங்களை இங்க பழைக்க விடுங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா முடியும்? என் கடைக்கு வரவங்க எல்லாரையுமே இவன் கடைக்கு இழுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம சந்தைக்கு வரவங்களுக்கு நடுவுல வண்டியை குறுக்குல நிறுத்தி கஷ்டப்படுத்துறான். வண்டியை எடுக்க சொல்லுங்க ஐயா. இங்க பாரு சாம்பையா, இங்க நீ வண்டி வச்சு வியாபாரம் செய்யணும்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் எனக்கு வரி கட்டணும். இல்லனா உன்னோட வண்டியை நிறுத்தி வியாபாரம் செய்யக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா வண்டி எடுத்துட்டு போ. ஐயா கனகையா, இந்த இடம் ஊரு கிராம பஞ்சாயத்துக்கு சொந்தமானது. அப்படி பார்த்தா இதுல உங்களுக்கு எதுக்குங்க வரி பணம் கட்டணும்? நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், அது உங்க வீட்லயும் உங்க வயல்லயும். ரோடு உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, இது எல்லாருக்கும் பொதுவானது. ஏழைங்க வயிற்று பொழப்புக்காக ஆரம்பிச்ச வியாபாரத்துல கூட நீங்க லாபம் பார்த்தா எப்படிங்க? அப்படின்னு பார்வதி எல்லாருக்கும் முன்னாடியும் கனகையாவை சந்தையில கேட்டதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் கனகையாவுக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. அதனால கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. என்ன பார்வதி, உனக்கு அவ்வளவு திமிரா? ஏன் முன்னாடியே நின்னு என்னையே எதிர்த்து வேற பேசுறியா? நாளையில இருந்து இந்த வண்டி இங்க எப்படி நிக்குதுன்னு நான் பாக்கறேன். இந்த கனகையாவுக்கு கோவம் வந்தா நீங்க நடுத்தருவுக்கு தான் வரணும், பாத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லி கனகையா அங்கிருந்து கோவமா போயிட்டான். அப்ப சாம்பையா ரொம்பவும் பயத்தோட பார்வதி கிட்ட, என்ன பார்வதி இது? எதுக்காக நீ அவர்கிட்ட சண்டை போட்ட? அவன் கோவப்பட்டா நம்மள வாழ விட மாட்டான் அப்படின்னு கவலைப்பட்டான். ஆனா பார்வதி அவனை சமாதானப்படுத்தினான். நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நாம யார பார்த்து எதுக்காகவும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னான். அதை கேட்ட சாம்பையாவும் அமைதியாயிட்டான். சில நாட்கள்ல கனகையாவோட வீட்டுல ஒரு பெரிய விசேஷம். அந்த விசேஷத்துக்கு அக்கத்து பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்காகவும் ரங்கையா கிட்ட சொல்லி சுவையான கோழி குழம்பு சுட சுட சாப்பாட்டையும் தயார் பண்ண சொல்லி பணத்தையும் கொடுத்திருந்தான் கனகையா. ரங்கையாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சுவையான சாப்பாடு செய்ய போற பாருங்கன்னு சொன்னான். சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கனகையா எல்லாரையுமே நல்லபடியா வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான். சொந்தக்காரங்களை உட்கார வச்சு அவங்க முன்னாடி வாழை இலைய போட்டாங்க. அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாட்டையும் ரங்கையா செஞ்ச அந்த கோழி குழம்பையும் பரிமாறினாங்க. சொந்த பந்தம் எல்லாமே நல்லபடியா சாப்பிடணும்னு கனகையை எதிர்பார்க்கும் போது அந்த கோழி குழம்பு சாதத்தை சாப்பிட்டவங்க எல்லாருடைய முகமும் மாறி போச்சு. எல்லாரும் ரொம்ப கோவமா, என்னங்க கனகையா இது? இதுல உப்பும் இல்ல, காரமும் இல்ல. இதுல இருக்கிற கறி வேகவே இல்லைங்களே. கறி என்னமோ ரப்பர் மாதிரி இருக்கு. குழம்புல இருந்து அந்த கவிச்சி மனம் போகவே இல்ல. இதுதான் நீங்க கொடுக்கற மரியாதையா? உங்களை பத்தி எங்க ஊர்ல பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்பி உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட வந்ததுக்கு இதுதான் நீங்க எங்களுக்கு தர விருந்தா? மத்த உறவுக்காரங்களும் கூட அதே மாதிரி சொன்னதுனால பாவம் கனகையாவுக்கு உறவுக்காரங்க முன்னாடி மானமே போன மாதிரி ஆயிடுச்சு. அத்தனை பேருமே வாய்க்கு வந்தபடி திட்டினதை பார்த்து அவனுக்கு ரொம்பவும் கவலை ஆயிடுச்சு. உடனே அவன் ரங்கையாவை கூப்பிட்டு மொத்த கோபத்தையும் அவன் மேல காட்டினான். டே வீணா போனவனே, என்னோட மானத்தை மொத்தமா வாங்கிட்டியே. இந்த குழம்ப யாருடா சாப்பிடுவாங்க? தலை நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டியே. அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் வந்து கனகையா கிட்ட பொறுமையா இப்படி சொன்னான். ஐயா, இந்த பட்டணத்துக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும்னா அது ஒருத்தனால தான் முடியும். அது வேற யாரும் இல்லைங்க ஐயா, நம்ம சாம்பையா தான். அவன் வைக்கிற கோழி குழம்பு ஒரு தடவை சாப்பிட்டா வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டாங்க. அவனை வர வச்சு கோழி குழம்பு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துடுங்க ஐயா அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொன்னாலும் கூட கனகையாவுக்கு அவனுடைய கோவம் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா சாம்பையாவை அவன் தான் அவமானப்படுத்திருக்கானே. இப்ப போய் சாம்பையா கிட்ட உதவி கேட்டா அவன் செய்வானோ செய்ய மாட்டானோ. ஆனா இப்ப கனகையாவுக்கு வேற வழியும் இல்ல. ஏன்னா ஊருக்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு நடுவுல உட்காந்துருந்தாங்க. வேற வழி இல்லைங்கிறதுனால அவன் நேரா சாம்பையாவோட வீட்டுக்கு போனான். சத்தமா சாம்பையாவை வெளியில கூப்பிட்டான். வெளியில வந்த சாம்பையாவும் பார்வதியும் ஆச்சரியப்பட்டாங்க. சாம்பையா, பட்டணத்துல இருந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு விருந்து சாப்பாடு தர்றதா சொல்லியிருந்தேன். அந்த ரங்கையா நல்லா இல்லாத குழம்ப கொடுத்து என் கழுத்தை அறுத்துட்டான். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க.
தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்து கோழி குழம்பு செஞ்சு கொடுத்து போன என் மானத்தை மீட்டு கொடு சாம்பையா. சாம்பையா பயந்து போயிட்டான். ஆனா பார்வதி பயப்படவே இல்ல. அவளுக்கு இது எதுவும் நல்ல வாய்ப்பு மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால பார்வதி அவளுடைய மனசுக்குள்ள, அன்னைக்கு ஏழைங்கன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தினவரு இன்னைக்கு என் புருஷனோட திறமையினால என் வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. என் புருஷன் செய்யற வியாபாரத்துக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். இவரோட கையாலேயே என் புருஷனோட வியாபாரத்துக்கு எந்த தடையும் வராம இருக்க நான் ஏதாவது பண்ணியாகணும். ஐயா கனக்கையா, நீங்க கொடுக்குற பணம் எதுவும் எங்களுக்கு வேண்டாங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை சம்பாதிச்சுப்போம். நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்களுக்கு என் புருஷன் சமைச்சு கொடுப்பாரு. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்க, ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ல போற பார்வதி? எதுவா இருந்தாலும் சொல்லு, என் மானத்தை காப்பாத்தனா போதும். உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் ஊர் ஜனங்க முன்னாடி ஊர் பஞ்சாயத்துல எல்லாருக்குமே முன்னாடி ஒரு வாக்கு கொடுக்கணும். என் புருஷ சமைக்கிற அந்த கோழி குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு. சந்தையில இனிமே அவரு தைரியமா வியாபாரம் செய்யலாம். அவரு குறுக்க யாரும் வரக்கூடாது. ஏன்னா சாம்பையாவுக்கு பின்னாடி நான் இருக்கேன். அவனுக்கு யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். இந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னு பார்வதி சொன்னதை கேட்டு கனகையா ஆச்சரியப்பட்டாலும் கனகையாவுக்கு இப்ப வேற வழி இல்ல. அதனால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். உடனே கனகையா கூட சாம்பையா வீட்டுக்கு போனான். எப்பவும் போலவே அவனுடைய திறமையால மணமணக்கிற நாட்டுக்கோழி குழம்ப ரொம்பவும் சுவையா வச்சான். கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு குழம்பு எல்லாமே நல்லபடியா தயாராச்சு. அவன் சமைக்கும் போது வர வாசத்துக்கே அந்த உறவுக்காரங்க எல்லாருமே பசிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாம்பையா சந்தோஷமா வந்து எல்லாருக்குமே நாட்டுக்கோழி குழம்ப பரிமாறினான். அந்த குழம்ப சாப்பிட்டவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சந்தோஷமா இருந்தாங்க. அடடா அடடா, எவ்வளோ நல்லா இருக்கு இந்த குழம்பு. கனகையா, யாரு இந்த குழம்ப வச்சது? ஆஹா, இந்த குழம்போட மனமே பசி அதிகரிக்குது. இதுல இருக்கிற கறி நல்லா மெத்து மெத்துன்னு வெந்திருக்கு. உங்க ஊர்ல இவ்வளோ திறமையான சமையல்காரன் இருக்கும்போது காலையில எவனையோ வச்சு சமைச்சு உன்னை திட்ட வச்சிட்டிய. ஆனா இப்ப நீ போட்ட சாப்பாடு உண்மையிலேயே அமிர்த மாதிரி இருக்கு. கனகையா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இப்படிப்பட்ட திறமசாலியோட திறமையை அழிக்க பார்த்தமே அப்படின்னு உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியும் வந்துச்சு. யார ஒரு வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னமோ அவனே இன்னைக்கு அவனுடைய வியாபாரத்தால தான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில கனகையா ஊருக்கு மத்தியில பஞ்சாயத்தை கூட்டினான். ஊர் தலைவரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஊர் மக்களும் இருந்தாங்க. அங்கேயே சாம்பையா பார்வதியும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ கனகையா கண்ணுல கண்ணீரோட, ஊர் ஜனங்களே, ஐயா தலைவர் ஐயா, உங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்னு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து வரைக்கும் பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரலையும் கர்வத்திலையும் ஒரு சாதாரண வியாபாரியோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அதே வியாபாரி தான் போக இருந்த என்னோட கௌரவத்தையும் மானத்தையும் மீட்டு எனக்கு திரும்ப கொடுத்துருக்கான். சாம்பையா, நீ சாதாரணமான ஆள் இல்ல சாம்பையா. உன் கையில ஒரு மிகப்பெரிய திறமை இருக்கு. இனிமே நீ யாருக்கும் முன்னாடி தலை வணங்கி நிக்க வேண்டியதில்ல. பார்வதி, நீ உன் புருஷனுக்கு கொடுத்த தைரியம்தான் இன்னைக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்தி இருக்குமா. இனிமே சந்தையில சாம்பையாவோட வியாபாரத்தை கெடுக்க யாருமே வரக்கூடாது. ஏன்னா அவனுக்கு துணையா நான் இருக்கேன். ஊர் தலைவர் சிரிச்சுக்கிட்டே சாம்பையாவோட திறமைய பாராட்டினாரு. பாத்தியா சாம்பையா, நேர்மையோட கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு எப்பவுமே அந்த கடவுள் துணையா இருப்பாரு. உன்னோட சமையல் திறமையும் உன் மனைவி கொடுத்த தைரியமும் இன்னைக்கு உன் குடும்பத்தை காப்பாத்தி இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே உன்னோட திறமை இப்பதான் தெரியுது. ஊஜனங்க எல்லாருமே கை தட்டினாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா அவமானப்பட்டு அங்கிருந்து போயிட்டான். கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் யாரு முன்னாடியும் தலை வணங்க வேண்டியதில்ல அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்ன வார்த்தைய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என் பொண்டாட்டி கொடுத்த தைரியமும் என் பாட்டி எனக்கு கத்து கொடுத்த திறமையும் தான் என்னையும் என் குடும்பத்தையும் இன்னைக்கு காப்பாத்தி வச்சிருக்கு. அன்னையில இருந்து சாம்பையாவோட அந்த கோழி குழம்பு வியாபாரம் ஊர்ல பெரிய வியாபாரமாவே மாறுச்சு. ஊருக்காரங்க அத்தனை பேரும் மதிய நேரம் சாம்பையாவோட கடைக்கிட்ட வந்து அந்த கோழி குழம்பு சாப்பாடை வாங்கி வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாம்பையாவுக்கு வியாபாரம் தினமும் நல்லபடியா நடந்து 2 பேருமே கை நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க. எப்பவுமே திறமை இருக்கிறவன் பொழைச்சுப்பான், கைத்தொழில் தெரிஞ்சவன் பொழைச்சுப்பான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம கையில ஒரு திறமை இருக்குதுன்னா நாம நிச்சயமா என்னைக்குமே பொழைச்சுக்கலாம்.